21 வயசான ஹானா ரவீதி மைப்பி கிளார்க், அதான் அவங்க பேர். இவங்க வந்து 21 வயசு தான் இவங்களுக்கு. இவங்க நியூசிலாண்டுடைய யங்கஸ்ட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பி. இவங்க வந்து இந்த கோமாளித்தனம் இது வந்து பெரிய ட்ரெண்டிங்காக இருக்குது. இதை பார்க்கும்போது நான் கோமாளித்தனம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, டிக்டாக்ல இன்ஸ்டாகிராமில் இதிலெல்லாம் வீடியோ போடுற இந்த சின்ன யூத் பசங்களெல்லாம் எடுத்து எம்பியாக உட்கார வச்சா இந்த மாதிரி தான் ஆகிடும் போல இருக்குது பார்லிமெண்ட்டு. நல்ல வேலை நம்ம இந்தியாவில் அந்த மாதிரி பசங்கள்லாம் எம்பியாக இல்லை. எம்பியாக இருந்தால் நல்லது செய்யலாம், நாட்டுக்காக நல்லது செய்வாங்க, அது செய்வாங்க, இது செய்வாங்கன்னு நினச்சா இந்த மாதிரி ஒரு வாய்ஸை வச்சுக்கின்னு இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அந்த பார்லிமெண்ட்டில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குதா? இந்த பாட்டு அப்படின்றது வந்து இவங்களுடைய ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இது ஹக்கா அப்படின்றது இதை வந்து உண்மையிலேயே பண்ணது வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம அந்த ரக்பி மாதிரி ரஃப்பான கேமில் அதிலெல்லாம் பண்ணுவாங்க. அந்த ஒரு கிளிப்பிங்கையும் நான் வைக்கிறேன், அதை பாருங்கள், அந்த சவுண்டை கேளுங்க. இந்த சவுண்டையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த அம்மாவுடைய ஆக்ஷன், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. கையெல்லாம் ஆட்டி ஆட்டி அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது பண்ணுறதுக்கான ஒரு இடம் பார்லிமெண்ட்டா அப்படின்னு கேட்கும்போது என்னால் வந்து அதை ஒத்துக்க முடியல. இப்போ நான் இந்த வீடியோ போடும்போது நிறைய பேர் வந்து இதை பார்த்துட்டு நான் வந்து லேடிஸுக்கு எதிராக பேசுகிறேன், ஏன்னா ஃபெமினிஸ்ட்டு வந்து ரொம்ப இப்போ இன்வால்வ் ஆகிடுவாங்க இதில். ஃபெமினிஸ்ட் அப்படின்றவங்க அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன ஒரு எனர்ஜி, அந்த பொண்ணை பற்றி நீ தப்பாக பேசுறியா, அதுவா இதுவானுவாங்க. ஆனால் பண்ணும்போது ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும் இல்லைங்களா? இதை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணி வைரல் ஆக்கி விட்றது, அதை பார்த்துட்டு வந்து இப்போ சப்போஸ் இந்தியன் பார்லிமெண்ட்டில் இந்த மாதிரி யாராவது நம்ம இந்தியன் ஒரு பஞ்சாபி ஒருத்தர் வந்து ஒரு பஞ்சாபி ஃபோக் இது பண்ணுறாரு, இல்லைனா ஒரு தமிழ் ஆள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணாருன்னா எப்படி இருக்கும், அவர் எப்படி ட்ரோல் பண்ணுவாங்க. இதை வந்து பெருமையாக பேசி பெரிய ஏதோ சாதனை பண்ண மாதிரி பேசின்னு இருக்காங்க. அதுதாங்க எனக்கு பிடிக்கல. நீங்கள் வந்து பண்ணுங்கள், இதை வந்து ஒரு கிரவுண்டில், ஒரு ஃபீல்டில், ஒரு ஸ்போர்ட்ஸ் நடக்கும்போது, இல்லைனா வெளியில் ஒரு ஃப்ளாஷ் மாப் மாதிரியெல்லாம் இதை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு பார்லிமெண்ட்டில் ஏமா இப்படி கத்துவ, ஐயாமா உனக்கு இந்த வேலை அப்படின்னு தான் எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது கேட்க தோணுது. சரி, அதே வீடியோவை போட்டுடலாம் நினச்சேன். இதுக்கப்புறம் வந்து நான் அந்த கிளிப்பு வைக்கிறேன். நல்ல எனர்ஜி அப்படின்னா என்னன்றது, ஒரு சில விஷயங்கள் வந்து ஆம்பளைங்க பண்ணால் தான் நல்லாயிருக்கும், ஒரு சில விஷயங்கள் பொம்பளைங்க பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அந்த ஒரு விஷயம் தான் வந்து இன்னித்தி காலகட்டத்தில் வந்து மாறி போச்சு. எல்லாரும் வந்து எல்லாரும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் வந்து எனக்கு அது கூட வந்து உடன்பாடு கிடையாது. ஏன் உடன்பாடு கிடையாதுன்னா, இவங்க அது ஈச்சு குரலில் கத்தும்போது அந்த பாட்டுடைய அந்த ஒரு ஃபோக்கு, அந்த இதனுடைய அந்த ஒரு பவரே வந்து இல்லாமல் ஆயிடுது. ஏதாவது என்ன சொல்கிறது, இப்போ ஏதாவது சொன்னால் பாடி ஷேமிங் அப்படின்வாங்க. என்ன இருந்தாலும் நான் அந்த சரியான வீடியோ வைக்கிறேன். நியூசிலாண்டு ரக்பி டீம் எல்லாம் பண்ணுற அந்த வீடியோ, அதை பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.